अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुन मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुन मजीद उसिकुम इबादुल्लाह व इय्याय अव्वलन बि तक़्वल्लाह அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் நல்லடியார்கள் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமா தொழுகை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய இனி வர இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜுமாவினுடைய முதல் ஹுத்பாவில் விடைபெறும் ரமலான் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமும் மகத்துவமும் மிக்க ஒரு புனித மிகுந்த மாதம் நம்மை வந்தடைந்து அந்த மாதம் நம்மை விட்டும் விடைபெறக்கூடிய ஒரு கட்டத்திலே நாமெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரகிம அன்ஃபுன், ஒரு மனிதன் நாசமடையட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மிம்பரிலே ஏறும் பொழுது 3 தடவை ஆமீன் என்று சொன்னார்கள். அதிலே ஒரு செய்தியாக சொல்லும் பொழுது, எவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் செல்வாரோ அவர் அல்லாஹுவின் அருளிலிருந்து தூரமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் இந்த ரமலானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாத மக்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. அதைவிட கை செய்தம் வேறு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட எஞ்சி இருக்கக்கூடிய ஓரிரு நாட்கள் நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அந்த பாவங்களிலே இருந்து முற்றிலுமாக நாம் விலக கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம்தான் ரமலானுடைய மாதம். அதனால்தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்து உறுதியான நம்பிக்கையுடன் இந்த நோன்பை நோக்கிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் நன்மையை எதிர்பார்த்தும் உறுதியான நம்பிக்கையுடனும் இந்த மாதத்திலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் கூறினார்கள்,
மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் நன்மையை எதிர்பார்த்து உறுதியான நம்பிக்கையுடன் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த 3 நபிமொழிகளும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன? இந்த மாதத்திலே நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம், இந்த மாதத்திலே கால் கெடுக்க நின்று வணங்கி இருக்கிறோம், இந்த மாதத்திலே லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவை அடைவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த 3ற்கும் அதனுடைய பிரதிபலன் என்ன? அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படியானால் எத்தனையோ தவறுகள், நம்முடைய கரம் செய்த தவறுகள், நம்முடைய நாவு செய்த பாவங்கள், நம்முடைய கண் செய்த பாவங்கள், இரகசியமாக செய்த பாவங்கள், மறைவாக செய்த பாவங்கள், நம்முடைய கால்கள் செய்த பாவங்கள், இப்படி நாம் செய்த பாவங்களை எல்லாம் அப்படியே நாம் பட்டியலிடுவோமேயானால் அது கணக்கில்லாத வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, தூபு, அல்லாஹ்விடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், தௌபத்தன் நசூஹா, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, கலப்பற்ற முறையில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? ஒவ்வொரு பாவ மன்னிப்பு என்று சொன்னால் ஏதோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வது, அதை மட்டும் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நேர ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று நாம் சொல்கிறோமே, என்ன காரணம்? ஏதோ நாம் செய்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வார்த்தை என்று அதோடு நாம் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. தொழுகையிலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகளுக்கு அது ஒரு பிராயச்சித்தமாக, ஒரு பரிகாரமாகத்தான் அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் சொல்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தில் இன்று வரைக்கும் நாம் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த பாவங்களுக்காக தனிப்பட்ட முறையிலே எத்தனையோ மனிதனுக்கு நாம் பாவங்களை செய்திருப்போம், அல்லது நமக்கு நாமே அநீதங்களை இழைத்திருப்போம், நம்முடைய குடும்பங்களுக்கு அநீதங்களை இழைத்திருப்போம். இதற்காகவெல்லாம் இன்றைக்கு தௌபா செய்யக்கூடிய ஒரு மனோநிலை நம்மிலே எத்தனை பேர்களிடத்தில் இருக்கிறது? மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவங்களை அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் அந்த மனிதனிடத்திலே போய் நான் என்னுடைய கரத்தால் நாவால் உனக்கு ஏதாவது பாவங்களை செய்தால் என்னை நீ மன்னித்து விடு என்று அவனுடைய கரத்தை பிடித்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மனோநிலையில் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்மளை தடுக்கக்கூடியது ஈகோ. நீ போய் பாவ மன்னிப்பு கேட்டால் அவன் உயர்ந்தவனாகி விடுவான், நான் தாழ்ந்தவனாகி விடுவேன். அப்போ இதை நாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்குண்டான ஒரு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி எதில் நாம் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம்? செய்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதிலே அங்கே இந்த ஸ்டேட்டஸை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளில் எல்லா விசாரணை முடித்ததற்கு பிறகு இறுதிக்கட்ட விசாரணை எது என்று சொன்னால் மனித உரிமை மீறல் சம்பந்தமாக. இந்த உலகத்திலே நாம் யாரையாவது காயப்படுத்தினால், யாரையாவது நாம் திட்டினால், அவருடைய மனது வேதனைப்படக்கூடிய அளவிற்குண்டான வார்த்தைகளை பேசினால் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த உலகத்தில் எவ்வளவு அமல்களை செய்தாலும் சரி, அந்த அமல்களெல்லாம் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டு சொர்க்கம் செல்ல இருந்த மனிதன் நரகத்திற்கும், நரகம் செல்ல இருந்த மனிதன் சொர்க்கத்திற்கும் போகக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். ஏனென்று சொன்னால் இது ரொம்ப விரிவான ஒரு செய்தி. நேரத்தினுடைய அருமையை கருதி இன்னும் பல செய்திகளை நாம் தெரிய இருக்கிறோம். அதனால்தான் சுருக்கமாக இதை நான் சொல்கிறேன். அப்போ இதில் நாம் தெரிய வேண்டிய ஒரு செய்தி, மனிதனுக்கு மத்தியில் ஏதாவது பாவங்களை செய்தால் எஞ்சி இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு உள்ளாக அதற்காக நாம் மன்னிப்புகளை கேட்கக்கூடிய மனோநிலையை நாம் உருவாக்கி மன்னிப்புகளை நாம் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவ மன்னிப்பு தேடுவது என்பது சும்மா ஏதோ அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படிங்கிற கேட்டாலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. அதற்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறது.
அந்த நிபந்தனையின் அடிப்படையில் அந்த பாவ மன்னிப்பை நாம் கேட்போமேயானால் தான் அந்த பாவங்கள் இறைவன் நாடினால் மன்னிக்கப்படும். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, எந்த பாவத்தை செய்து நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ அதனுடைய முதல் நிபந்தனையாக நான் தௌபா செய்ய போகிறேன் என்று சொன்னால் முதலில் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். நான் வட்டி வாங்குகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வே என்னை மன்னித்திரு, நான் வட்டி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது. ஒட்டுமொத்தமாக அந்த வட்டி என்கிற பெரும் பாவத்தில் இருந்து நாம் வெளியே வந்துவிட்டு இனிமேல் யா அல்லாஹ் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், உனக்கு இணை வைக்கக்கூடிய செயல்களை நான் செய்திருக்கிறேன், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், பல மனிதர்களிடத்திலே தவறான முறையிலே நான் நடந்திருக்கிறேன் என்று அவனிடத்திலே சொல்லி அதற்கு பிறகு தௌபா கேட்டால்தான் அது மன்னிக்கப்படும். அதே போல் எத்தனையோ அநியாயங்கள், அதாவது பல பேர்களுக்கு மத்தியிலே பலவிதமான மனக்கசப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, முதலில் அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அடுத்து இரண்டாவது நிபந்தனையாக சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த பாவத்தை செய்தோமோ அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டும். சும்மா இரு கரம் தூக்கி தௌபா செய்து அல்லது சுஜூதிலே கிடந்து நாம் கேட்பதன் மூலமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நினைத்துவிடக்கூடாது. எந்த பாவத்தை நாம் செய்தோமோ அது குறித்து ஒரு வருத்தம் என்பது நமக்கு ஏற்பட வேண்டும். செய்த தவறுகளுக்காக வேண்டி எத்தனை பேர் நாம் கண்ணீர் சிந்திருப்போம். நம்முடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்காக நாம் கண்ணீர் வடிக்கிறோம். நாம் செய்யக்கூடிய வியாபாரத்திலே பல நஷ்டங்களை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதை குறித்துள்ள கவலை என்பது நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் சிந்தக்கூடிய கண்ணீர்கள் எல்லாம் அதனுடைய பின்னணியை பார்த்தால் எல்லாமே இந்த உலக ஆதாயத்தை கொண்டு மட்டும்தான். என்றைக்காவது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய என்னுடைய மன்னரையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் நாம் சிந்திருப்போமா? அல்லது அழியாத எந்த விதமான பிரார்த்தனைகளும் பலனளிக்காத, யாரும் நமக்கு உதவி செய்யாத, எந்த செல்வமும் நமக்கு உதவி செய்ய முடியாத அந்த மறுமையுடைய நாளில் நான் எப்படி வெற்றி பெறப் போகிறேன், அது எனக்கு வெற்றியாக அமையப் போகிறதா, அந்த மறுமையினுடைய நாளை குறித்துள்ள ஒரு சொட்டு கண்ணீரை நாம் சிந்திருப்போமா? எல்லாமே இந்த உலக ஆதாயத்தை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான். இந்த உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் நம்மை விட்டும் பிரிந்து விட்டால், மரணம் அடைந்து விட்டால் அதற்காக கண்ணீர் வடிக்கிறோம். பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறோம். பல நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் நம்முடைய மறுமை மன்னரையினுடைய வாழ்க்கைக்காக ஒரு சொட்டு கண்ணீரை நாம் சிந்திருப்போமா என்று கேட்டால் அது பல பேர்களிடத்திலே கேள்விக்குறியான நிலைமையாகத்தான் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இப்படிப்பட்ட அந்த பாவங்களை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அதிலே இருந்து தௌபா கேட்கும் பொழுது அதனுடைய இரண்டாவது நிபந்தனை செய்த தவறுக்காக வேண்டி நாம் வருத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நாம் எத்தனை பேர்கள் இது போன்றுள்ள அந்த வருத்தத்தை நாம் என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷர்ருல் கலாம், பேச்சுகளிலேயே மிக கெட்ட பேச்சு எது தெரியுமா? அதாவது ஒரு மனிதனிடத்திலே சொல்கிறோம், நீ செய்த தவறுக்கு அவன்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேளு அல்லது தௌபா செய் என்று சொன்னால் அதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? நான் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பெரிய ரொம்ப யோக்கியவானோ, அவனிடத்திலே போய் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி இவனுடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் மோசமான பேச்சு. இன்னைக்கு எத்தனை பேர்கள் இது மாதிரிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழப்போகிறவர்களாக பல மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிடம் ஆரோக்கியமாக இருந்த மனிதன் அடுத்த நிமிடம் இல்லை. ரமலானுடைய 1-2 பிறையை அடைந்தவர்கள் அடுத்த கடைசி கட்டத்தில் இன்றைக்கு இல்லை. இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும். நல்ல இபாதத்துகளை செய்யக்கூடிய இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த, ஏன் மனிதர்களை ஆகச் சிறந்தவர்களாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழப்போகிறவர்களா? செய்த தவறுகளுக்காக வேண்டி நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மூன்றாவது நிபந்தனையாக சொல்லும் பொழுது, இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். தௌபா செய்கிறோம், திரும்ப அந்த பாவத்தை செய்கிறோம். தௌபா கேட்கிறோம், திரும்பவும் அந்த பாவத்தை செய்கிறோம். அப்படி இருந்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. பாவ மன்னிப்பு நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் இனிமேல் இந்த தவறை நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி அதிலே இருந்து முற்றிலுமாக நாம் விலகி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது
தீனாரோ திர்ஹமோ பலனளிக்காத அந்த நாளில் எவ்வளவு சொத்துக்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கும். நமக்காக கவலைப்படக்கூடிய, நமக்காக வருத்தப்படக்கூடிய, நமக்காக கண்ணீர் விடக்கூடிய எத்தனையோ மக்களை நாம் சம்பாதித்திருப்போம். ஆனால் அந்த மறுமை நாளில் இந்த மக்களை கொண்டோ இந்த செல்வத்தை கொண்டோ எந்த பலனும் நாம் அளிக்க முடியாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு மறுமையிலே நான் இறைவனுடைய அதாவில் இருந்து நான் தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியாது. எனவே பிற மக்களுக்கு நாம் ஏதாவது அநீதங்களை செய்தால் எஞ்சி இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களில் அவர்களிடத்திலே போய் கரத்தை பிடித்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பை ஒருவன் கேட்க வருகிறான் என்று சொன்னால் அதிலே பலர்கள் கௌரவம் காட்டுவதை பார்க்கிறோம். நான்லாம் மன்னிக்க முடியாது, முகத்தை திருப்பிக் கொள்வதை பார்க்கிறோம். அல்லது வீட்டிலே ஆள் இருந்தாலும் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். இது மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மத்தியிலே மனக்கசப்புகள் ஏற்பட்டு 2 பேர்களும் சண்டையிட்டு பிரிந்து விட்டால் அவர்கள் 2 பேர்களும் இணக்கமாகின்றவரை அவர்களுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படாது. இந்த ரமதானில் 28 நாட்கள் 27 நாட்கள் எவ்வளவோ அமல்களை நாம் செய்திருப்போம், எவ்வளவோ திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதியிருப்போம், எத்தனை இபாதத்துகளை நாம் செய்திருப்போம், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருப்போம், எவ்வளவு சதக்காக்களை நாம் செய்திருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட அந்த 2 சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு பேசாமல் பிரிவிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படாது, அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும். எனவேதான் அப்படிப்பட்ட செயல்கள் நம்மிடத்தில் நிகழுமையானால் அதற்காக அவர்களிடத்திலே அவர்கள் எப்படி என்ன நினைத்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய மனதை நான் மாற்றிக்கொண்டு நான் பாவ மன்னிப்பு கேட்கப் போகிறேன், அவனிடத்திலே செய்த தவறை ஒப்புக்கொண்டு இனிமேல் செய்த தவறுக்காக வேண்டி என்னை மன்னித்து விடு என்கிற அந்த கேட்கக்கூடிய மனோநிலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். காரணம், வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வை இந்த நேரத்தில் நாம் அறிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபர்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், ஒமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அருள் கொடையாக நபியை நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம். அப்படிப்பட்ட இறை தூதர் குஃபிர லக்க மா தகத்தம மின் தம்பிக், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர். அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அன்று அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அவர்கள் மரணம் அடைவதற்கும் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக யௌமு சபுத் சனிக்கிழமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டு அந்த கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுந்திருக்கிறார்கள், இபாதத்திற்கு கூட அவர்களால் செல்ல முடியவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், மக்களெல்லாம் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி தொழுகைக்காக உதவு செய்கிறார்கள், திரும்ப மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடைபெறுகிறது. அடுத்து மக்களெல்லாம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னை மக்களிடத்திலே அழைத்து செல்லுங்கள் என்று தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்கிறார். அதற்கு பிறகு 2-3 சஹாபாக்கள் கைத்தாங்கலாக அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வருகிறார்கள். மக்களே, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அநியாயம் செய்திருந்தால், உங்களுடைய மனதை காயப்படுத்தியிருந்தால், இதோ இந்த முஹம்மதை உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், நீங்கள் இந்த நேரத்திலே பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் சொல்கிறார், எல்லாரும் அப்படியே கண்ணீர் விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு எந்த ஒரு அநியாயம் செய்யாத ஒரு நபர், ஒரு சிறு குழந்தை என்று சொன்னால் கூட அந்த குழந்தைக்குண்டான உணர்வை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர், ஒரு மாமனிதர், 200 கோடி மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, மக்களே, உங்களிடத்தில் இந்த முஹம்மதை ஒப்படைக்கிறேன், பழி தீர்க்கக்கூடியவர்கள் பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று. அப்போ அந்த நேரத்தில் எல்லா நபித்தோழர்களும் கண் கலங்குகிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அந்த மதீனாவிலே குழுமி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் யாரை சொல்லலாம், நீங்கள் யாருக்கு என்ன கெடுதல் செய்திருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் பழி தீர்த்து கொள்வதற்கு அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களுக்கு எனக்கும் மத்தியில் பழி தீர்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது என்று. எல்லா சஹாபாக்களும் இவர் அப்படியே கோபத்தோடு பார்க்கிறார்கள்.
ரொம்ப ஆச்சரியத்தோடு ஒரு இறை தூதர் மக்களை நரகத்தின் பக்கம் செய்து கொண்டிருந்த அமல்களை செய்து கொண்டிருந்த மக்களை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்குண்டான மக்களை எல்லாம் நேர்வழி காட்டிய அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நபர் வந்து சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் பழி தீர்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள், தாராளமாக அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். என்ன என்று கேட்கும் பொழுது, பத்ர் போர்க்களத்தில் நீங்கள் படையினர்களை சஃப்பை சரி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு குச்சியால் அந்த சஃப்பை நீங்கள் சரி செய்தீர்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த குச்சி என்னுடைய முதுகிலை பட்டுவிட்டது. என்ன பெரிய ஒரு விஷயமெல்லாம் கிடையாது, என்னுடைய முதுகிலை பட்டுவிட்டது. அதே போல் உங்களுடைய முதுகிலும் அந்த குச்சியால் நான் எந்த அளவிற்கு வேதனையை உணர்ந்தேனோ அதே போல் உங்களையும் நான் பழிதீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ இந்த முகம்மதை உங்களிடத்தில் நான் ஒப்படைத்திருக்கிறேன், பழிதீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அவரிடத்திலே ஒரு குச்சி கொடுக்கப்படுகிறது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே வருகிறார்கள். வந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் தன்னை ஒப்படைக்கிறார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அந்த பத்ர் போர்க்களத்தில் வரிசையிலே நான் நிற்கக்கூடிய நேரத்தில் உடம்பில் ஆடை இல்லாதவனாக இருந்தேன். மற்ற சஹாபாக்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிறது. அடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு ஆக்ரோஷமாக மற்ற நபித்தோழர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அந்த இடத்தில் நிற்கிறார்கள். உயிரினும் மேலாக நேசித்த எல்லா மக்களும் நிற்கக்கூடிய அந்த இடத்திலே நிற்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மேனியிலே அணிந்திருந்த ஆடையை அப்படியே விலக்குகிறார்கள். ஆடை இல்லாமல் அந்த மக்களுக்கு மத்தியிலே நிற்கிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ நீங்கள் பழிதீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அந்த நபர் குச்சியை எடுத்து அருகிலே வந்து அதை தூக்கி வீசிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து அப்படியே முத்தமிடுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, உங்களுடைய உடம்பை கட்டி தழுவி முத்தமிடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது எனக்கு கிடைக்குமா என்று தெரியாது. அதை அடைவதற்கு என்ன காரணம் என்று நான் தேடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது வாய்ப்பாக நீங்கள் வந்து இந்த வார்த்தையை சொன்னீர்கள். இது எனக்கு வாய்ப்பாக கிடைத்து விட்டது. இதற்காகத்தான் அதை நான் சொன்னேனே தவிர உங்களுடைய குச்சி என்னுடைய உடம்பிலை பட்டு பெரிய காயத்தை நான் அடைந்தாலும் கூட அதெல்லாம் நான் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள் என்றால், அப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் தன்னையே ஒப்படைத்து பழிதீர்த்து கொள்ள அவர்கள் வந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு சக மனிதனுக்கு மத்தியிலே எவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார். தெரிந்தே தவறுகளை செய்கிறான், தெரிந்தே அவனுடைய மனதை காயப்படுத்துகிறான். ஆனால் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்கிற செய்தியும் அவனுக்கு தெரியும். ஆனால் கேட்பதற்குண்டான மனோநிலை தான் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே வருவது கிடையாது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் யாருக்காவது தீனாரோ திர்ஹமோ தர வேண்டி இருந்தால் அதையும் சொல்லுங்கள், அந்த கடனையும் நான் ஒப்படைத்து விடுகிறேன். ஒரு நபர் வந்தார், யா ரசூலுல்லாஹ், 2 திர்ஹம்களை நீங்கள் அவர் அந்த நாளை சொல்லி அந்த நாளில் என்னிடத்தில் வாங்கினீர்கள், இதுவரைக்கும் திருப்பி தரவில்லை. மற்ற மக்களெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இறை தூதரிடத்திலே போய் கொடுத்த 2 திர்ஹம்களை தீனார்களை கேட்கக்கூடிய அளவிற்கு இவர் இருக்கிறாரே என்று மக்களெல்லாம் ஆச்சரியத்தோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, பிலாலை வீட்டிலே போய் சென்று ஆயிஷாவிடத்திலே 2 திர்ஹம்கள் இருந்தால் அதை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு வாங்கி கொண்டு அந்த நபரிடத்திலே கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வாங்கிய 2 திர்ஹம்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே நான் வாழக்கூடிய காலமெல்லாம் இந்த 2 திர்ஹம்கள் இறை தூதரிடத்திலே நான் வாங்கினேன் என்பதை குறித்துள்ள அந்த எண்ணம், அந்த ஆசை, அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் அதையும் நான் கேட்டேன் என்று இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நடக்கிறது என்று சொன்னால்,
அப்படிப்பட்ட அந்த மரணத்தை குறித்துள்ள முன்னறிவிப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்கள் தெரிகிறது. எந்த முன்னறிவிப்பும் தெரியாதவர்களாக இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர்கள் பிற மக்களுக்கு நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி, பிற மக்களுடைய மனது பாதிக்கப்பட்டதற்காக வேண்டி ஏதாவது ஒரு விதத்தில் 4 பேர்களுக்கு மத்தியில் அவனை நாம் கேவலப்படுத்தி இருப்போம், அவனை நாம் திட்டி இருப்போம். ஆனால் அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட அந்த நபிமொழியை நாம் உணர்ந்து கொண்டு நாளை மறுமையில் ஏதோ கொஞ்சம் அமல்களை நான் செய்திருப்பேன், கடைசி 10 நாட்களில் கொஞ்சம் நேரம் தூக்கத்தை நான் விழித்து அதையும் பெரிய தியாகமாக நாம் நினைத்து அமல்களை எல்லாம் நான் செய்து விட்டேன் என்கிற அந்த ஏக்கமும் எண்ணமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் அதை கொண்டு நான் மறுமையிலே சொர்க்கவாசியா ஆக மாட்டேனா என்கிற ஏக்கத்தோடு வாழக்கூடிய நாம் பிற மனிதர்களுக்கு ஒரு தவறை இழைத்திருந்தால், ஒரு அநீதியை இழைத்திருந்தால், அவனை நாம் திட்டியிருந்தால், அவனுடைய மனதை காயப்படுத்தியிருந்தால், இப்படி எஞ்சி இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களில் யாருக்காவது நாம் எந்த தவறை செய்திருக்கிறோமா, யாருடைய மனதையாவது நாம் காயப்படுத்தியிருக்கிறோமா, யாரையாவது நாம் திட்டி இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் நேரம் நாம் இப்பமல்ல, தொழுகையை முடித்ததற்கு பிறகு அதை நினைத்து பார்த்து அவர்களிடத்தில் போய் இரு கரத்தை பிடித்து என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று எந்த ஈகோவும் பார்க்காமல் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், புனித மிகுந்த ரமலானுடைய மாதம், மன்னிப்பினுடைய மாதம். அந்த மாதம் இன்னும் ஒரு நாட்களில் நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது. மீண்டும் ஒரு ரமலானை இதே போல நாம் சந்திப்போமா என்று தெரியாது. எனவே அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் சரணாகதியாகிவிட்டேன், உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு உன்னை தவிர வேறு யாரிடத்திலே நான் கேட்க முடியும்? அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி உல்மன் கஸீரா, எனக்கு நானே அதிகமான அநியாயங்களை நான் செய்து விட்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாருமே இல்லை என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிகம் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தேடுவதில் தலை சிறந்த ஒரு துஆ தான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني, அல்லாஹ்வே நீதான் என்னுடைய ரப், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீதான் என்னை படைத்திருக்கிறாய், வா அன அப்துக, நான் உன்னுடைய அடிமை என்று வரக்கூடிய அந்த துஆவை அதிகம் இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே ஓதி அல்லாஹ் அதன் மூலம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இந்த ரமலானுடைய நாட்கள் நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து அதற்கு நிரப்பமான கூலிகளை நமக்கு தந்து நாம் செய்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து இந்த ரமலானை விட்டு நாம் விடைபெறக்கூடிய நேரத்தில் ஒரு கலப்பற்ற எந்த பாவமும் செய்யாத உண்மையான முஃமினாக நாம் மாறுவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் நிறைவு பெறக்கூடிய தருவாயில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நாம் பாவ மன்னிப்பு தேடுவதை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ, அதேபோல் இந்த ரமலான் முடிகிறது, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று நினைக்கக்கூடாது. இந்த இறுதி நாட்களில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு இபாதத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஜக்காத்துல் ஃபித்ர், சதக்கத்துல் ஃபித்ர், ஃபித்ரா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஃபித்ராவை நாம் கொடுப்பது. இந்த ஃபித்ராவை பொறுத்த மட்டில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். இப்போது இந்த இபாதத்தை பொறுத்த மட்டில் பொதுவாக தொழுகையை நாம் எடுத்துக்கொள்ளுமையானால்
அதாவது பெண்கள் சில நாட்கள் தொழ முடியாத நாட்கள் உண்டு. அந்த நேரத்தில் அந்த இபாதத்தை அவர்கள் நிறைவேற்றக்கூடாது, நோன்பு நோற்கக்கூடாது. இப்படிப்பட்ட சில நிபந்தனைகள் உண்டு. பருவ வயதை அடையாத குழந்தைகளுக்கு தொழுகை கடமை இல்லை, நோன்பு கடமை இல்லை. இப்படி சில நிபந்தனைகள் உண்டு. ஆனால் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை பொறுத்த மட்டில், அதாவது ஆண் பெண் முஸ்லிம்கள், சுதந்திரமானவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவர்கள் மீதும் இது கடமையாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்று பெருநாளுடைய காலையில் அதிகாலை 5 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் அந்த சதக்கத்துல் ஃபித்ரை, ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். மேலும் அறிஞர்கள் அதிகமான விளக்கங்களை சொல்லும் பொழுது, தன்னுடைய கருவிலை சுமந்திருக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள், பல தாபியன்கள், தபா தாபியன்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் முடியக்கூடிய அந்த கடைசி நாட்களில், அதாவது ஓரிரு நாட்களுக்கு பேணுதல் என்கிற அடிப்படையில் அந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவும் அதை நாம் கொடுக்கலாம். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் நாம் இருக்கிறோமோ, 4 பேர்கள், 3 குழந்தைகள், கணவன், மனைவி என்று சொன்னால் அந்த 5 பேர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதுக்கு ஜக்காத்தை போல நிசாப் என்பதெல்லாம் கிடையாது. அதாவது அன்றாடம் நாம் உண்ணக்கூடிய அளவிற்கு உண்டான அந்த உணவுகள் என்னிடத்தில் இருக்கிறது, அதற்கு மேலதிகமாக என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது. பெரிய அளவுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு நாளுக்கு உண்டான செலவு 500 ரூபாய் என்று சொன்னால், அதற்கு அதிகமாக என்னிடத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது கடமையாக விடுகிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த ஜக்காத்துல் ஃபித்ருனுடைய அளவு என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு சா அளவு அப்படிங்கிற அந்த அளவை நிர்ணயித்திருக்கிறார்கள். அதாவது தன்னுடைய கரத்தால் 4 முறை அந்த தானியங்களை அள்ளி போடுவது. அது கிட்டத்தட்ட இன்றைக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, நாம் உண்ணக்கூடிய அரிசி, இப்போ 50 ரூபாயினுடைய அரிசியை நான் உண்ணுகிறேன் என்று சொன்னால், அந்த அளவிற்குண்டான அந்த தொகையை நிர்ணயித்தான் நாம் கொடுக்க வேண்டும். அதாவது தொகையாக கொடுக்கக்கூடாது, பொருளாகத்தான் நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் மார்க்கத்தில் பல ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அப்போ இதனுடைய அளவு என்று சொல்லும் பொழுது, இன்றைய கால நிர்ணயத்தின் அடிப்படையில் 2 கிலோ 400 கிராம், அதிகபட்சமாக 2.5 கிலோ என்கிற அளவை வைத்துக்கொண்டு, இன்னும் மேலதிகமாக அந்த பெருநாள் தினத்தில் நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஃபித்ராவை யாருக்கு நாம் கொடுக்கிறோமோ அவர்கள் அந்த நாளிலே அந்த உணவுகளை புசிக்க வேண்டும் என்பதற்காக மேலும் அதற்குண்டான பொருட்களை சேர்த்து கொடுப்பதும் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கொடுப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரமலானுடைய நாட்களில் நோன்பு நோற்றிருக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் ஏதாவது தவறுகள் நம்மிடத்தில் இருக்கும், ஏதாவது வார்த்தைகளை நாம் பேசியிருப்போம், இபாதத்துகள் நம்மிடத்தில் கூடுதல் குறைவுகள் ஏற்பட்டிருக்கும், யாராவது ஒரு மனிதனை நாம் தவறாக பேசியிருப்போம். இப்படிப்பட்ட ஏதாவது தவறுகள் நம்மிடத்தில் நிகழ்ந்திருந்தால் அந்த தவறுகளுக்கு பரிகாரமாகவும், பெருநாள் தினத்தில் நாம் எப்படி மகிழ்ச்சியோடு அந்த தினத்தில் இருக்கிறோமோ அதே போல் மற்ற ஏழைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த காரணத்திற்காகவும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி கொண்டிருக்கக்கூடிய பண்டிகைகள், பெருநாட்கள் என்பது 2 பெருநாட்கள் மட்டும்தான். இந்த 2 பெருநாட்களை தவிர்த்து வேறு எந்த பெருநாளையும் கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஒன்று, இந்த ரமலானுடைய நாட்களில் நோன்புகளை நோற்று நிறைவு செய்து ஷவ்வால் பிறை 1 கொண்டாடக்கூடிய ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் தொழுகை. இரண்டாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய ஈதுல் அல்ஹா என்கிற ஹஜ் பெருநாள் தொழுகை. இந்த பெருநாளுக்கென்று சில சுன்னத்துகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய பெருநாள் தொழுகையினுடைய சுன்னத்தாக அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த நாளில் அதிகமாக அவர்கள் தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீர்களை அதிகமாக சொல்ல வேண்டும். காரணம், இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், வலி துக்குமிலுல் ஐத்தத வலி துகப்பிருல்லாஹ், நாட்களை நீங்கள் பரிபூர்ணப்படுத்தி விட்டீர்களேயானால் அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்கள் என்று இறைவன் கட்டளை இடுகிறான். அப்போ அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னத் தக்பீர் சொல்லி வருவது. அதாவது இந்த பெருநாள் தொழுகையை பொறுத்த மட்டில்
திடலிலே தான் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நபி வழியாக இருக்கிறது. வீடுகளில் இருந்து நாம் திடலை நோக்கி வரும் பொழுது தக்பீர் சொல்லியவர்களாக மௌனமாக அல்லது பேசிக்கொண்டு ட்ரெஸ் எப்படி இருக்கு இது மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் பேசிக்கொள்ளாமல் தக்பீர் சொல்லிய நிலையிலே தான் திடலை நோக்கி நாம் வர வேண்டும். இந்த பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஏதாவது உணவுகளை உட்கொண்டு தான் திடலை நோக்கி வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழங்களை உட்கொண்டு தான் அந்த திடலை நோக்கி வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த பேரித்தம்பழத்தை ஒற்றைப்படையாக உண்ண வேண்டும். 1 அல்லது 3 அல்லது 5 என்றுதான் ஒற்றைப்படையாக உண்டுதான் அந்த திடலுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல இந்த பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு வாசல் வழியாக அவர்கள் வருவார்கள், இன்னொரு வாசல் வழியாக வெளியேறுவார்கள் என்கிற செய்தியும் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த சுன்னத்துகளை நாம் பேண வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்ய வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த மட்டில் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக அதை நாம் கொடுத்து விட வேண்டும். பெருநாள் தொழுதுட்டு போய் இவங்கள்ட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா அது ஜக்காத்துல் ஃபித்ரிலே சேராது, சாதாரண ஒரு சதக்காவிலே தான் வந்து சேரும். இன்னைக்கு பல மக்களிடத்தில் இந்த பழக்கங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சிலர்கள் என்ன செய்கிறார்னா தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பணமாக அல்லது தெரிந்தவர்களுக்கு பணமாக கொடுப்பதை பார்க்கிறோம். இதை பொறுத்த மட்டில் பணமாக நாம் கொடுக்கக்கூடாது. பொருளாக தானியங்களாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை அறிந்து எஞ்சி இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களில் அதிகமான இபாதத்துகளை செய்து அமல்களிலே ஆர்வம் காட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய இறுதி கட்டம் வரைக்கும் நோக்கக்கூடிய அந்த நோன்பை நோக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறானோ அதே போல் பெருநாளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்க வேண்டும். அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அந்த சுன்னத்துகளை முறையாக செய்து அதன் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி அடையக்கூடிய இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை முழுமையாக பின்பற்றிய அந்த நன்மையை நமக்கு தந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தார்களில் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் அவனுக்காக நாம் நோற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நோன்பும் எந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஒவ்வொரு நாள் இரவு தொழுகையிலும் நம்முடைய காதார மனமாற அதை நாம் கேட்டோமோ இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் நாம் ஓதிய திருமறை குர்ஆன் இந்த இரண்டும் நாளை மறுமை நாளில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய நோன்பாக நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய குர்ஆனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள் புரிய வேண்டும். அந்த நாளில் நம்முடைய மனைவியோ மக்களோ குடும்பமோ நண்பர்களோ யாரும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள், யாரும் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நாளில் யா அல்லாஹ் கடுமையான வெயிலாக இருந்தாலும் பல களைப்புகளின் இடத்தில் இருந்தாலும் பல்வேறு விதமான சிரமங்களோடு இந்த நோன்புகளை நான் நோற்றிருக்கிறேன். இந்த நோன்பை நாளை மறுமை நாள் எனக்காக பரிந்துரை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை யா அல்லாஹ் இந்த நோன்பாக என்னுடைய நோன்பை நீ ஆக்கி வைப்பாயாக என்று இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நம் மீது கடமையாக்கிய அந்த நோன்பை நோற்றதற்கு அதற்கு நிரப்பமான கூலிகளை தந்து, காரணம் அல்லாஹ் கூறுகிறான், இந்த நோன்பு என்பது எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் கணக்கின்றி கொடுப்பேன் என்று. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் இறைவனுக்காக வேண்டி ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்களோ 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான். அப்படி நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சமூகத்தையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.